ஜெபம் ஜெபம் துதி துதி ஆராதனை ஆராதனை புதுப்பாடல் புதுப்பாடல் யுத்தம் யுத்தம் எழுப்புதல் எழுப்புதல் உத்தரவாதம் உத்தரவாதம் ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். இந்த உலக மனிதர்கள் இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். எங்கள் ஆண்டவர் படைத்த நல்லா ரெண்டு கை சத்தம் வர்ற மாதிரி இருந்து ஆக்காளிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்றையாக மகிழ்வோம், ஆக்காளிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பாட்டக்கள் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. நீங்க பாடுங்க. மூளை கல்லாயிற்று சொல்லுங்க. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கை தட்டி. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கை தட்டி. நீங்க எல்லாரும் கை தட்டி சொல்லுங்க. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வே. எங்கள் ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிது. இன்று ஆக்காளிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்றையாக மகிழ்வோம், ஆக்காளிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே. என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டு துணையாய் வந்தீரையா. பாடுங்க. துன்ப வேளைய நல்ல கையை தட்டி. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, நாம் வெற்றி பவனி செல்வோம். எங்கள் ஆண்டவர் படைத்த ஆமென். இன்றையாக மகிழ்வோம், ஆக்காளிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்றையாக மகிழ்வோம், ஆக்காளிப்போம், அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா சொல்லுங்க. வெற்றி, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல். நல்லா ரெண்டு கையை தட்டி. தோல்வியில் எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். எங்கள் ஆண்டவர் படை வெற்றி நாளிது. இன்றையாக மகிழ்வோம், இன்றையாக மகிழ்வோம், ஆக்காளிப்போம், அல்லேலூயா
நல்ல சதத உயர்த்தி அல்லேலூயா தோல்வி இல்லை அல்லேலூயா வெற்றி உண்டு அல்லேலூயா தோல்வி இல்லை அல்லேலூயா வெற்றி உண்டு எங்கள் ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிது இன்றையாக மகிழ்வோம் இன்றையாக கை தட்டுவீங்களா எங்களோடு சேர்ந்து இயேசுவே எங்கள் ஆராதனை உமக்கே ஆராதனை நல்ல சிரிச்ச முகத்தோடு மன நிறைவோடு உங்களுக்கு தானையா எங்கள் ஆராதனை உமக்கே எத்தனை நன்மைகளை செய்தாரே ஆராதனை உமக்கே நீங்க மட்டும் பாடுவீங்களா எந்த உயிருள்ள எந்த உயிருள்ள வேண்டாம் உங்க சதத உயர்த்துங்க ராஜா நீ செய்த உங்க வாய் துதித்து சொல்லட்டும் ராஜா நீ செய்த நன்மைகளை என்னையே இப்போ எல்லாரும் சேர்ந்து கைத்தட்டி ஆராதனை உமக்கே ஆராதனை ஹல்லேலூயா இயேசுவே ஆராதனை praise him ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே இயேசு என்னை சந்தோஷம் பொங்குதா சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்கு சந்தோஷம் என்னில் பொங்குதே ஹல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் சந்தோஷம் என்னில் பொங்குதே வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆமென் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் நாமம் வானிலும் பூவிலும் வானாதி வானவர் இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் பாரெங்கும் வாசம் வீசிடும் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் ஓ எங்கள் இயேசுவின் நாமமே ஆமென் நேற்றும் இன்றும் என்றும் மாறிடானாம் நம்பினோரை என்றும் கைவிடானாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறிடானாம் நம்பினோரை என்றும் கைவிடான் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இணையில்லா நாமம் ரெண்டு கை நல்லா தட்டி உங்க நாமத்துக்கு மகிமை நல்லா இயேசுவை ஆராதிக்க வந்திருக்கிறவங்க ஓ எவ்வளவு பெரிய நாமத்தை நாம் ஆராதிக்கிறோம் ஹல்லேலூயா நீங்க பெரியவர் நீங்க நல்லவர்
இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, நம் இயேசு பெரியவரே. ஆமென். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. ஏசப்பாவை ஆராதிக்கிறனாலே நல்லா கை தட்டி சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷமே. கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. நம் கைகளை உயர்த்தி ஆராதித்தார் பெரும் வெற்றியை. நல்ல விசுவாசத்தோடு ஆராதிங்க. கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது நம் கலங்கிட தேவையில்லை. நம் கைகளை உயர்த்தி ஆராதித்தார் பெரும் வெற்றியை தந்திடுவார். சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷம், சந்தோஷம் சந்தோஷம், அவர் சமூகத்தில் சந்தோஷமே. போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தால் சோர்ந்திடவே வேண்டாம். உலகத்தை செய்தவர் நம்முடன் இருக்க. ஜெயம் 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 நமக்கே. போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தால் சோர்ந்திடவே வேண்டாம். இந்த உலகத்தை செய்தவர். ஜெயம் 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 நமக்கே. சந்தோஷம். நல்ல மகிமையோடு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கப்பா, உங்களை ஆராதிக்கிறது மன மகிழ்ச்சி. அவர் சமூகத்தில் மீண்டும் ஒரு முறை சேர்ந்து சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷம். அவர் நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றியே. நீர் என்னோடு என்னாலும் வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி. ஹல்லேலூயா. நீங்க என்னோடு. சிறைச்சாலை கதவுகளோ என் துதியினால் உடைந்திடுமே. பாடுங்க. கதவுகளோ என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும். தோல்வி எனக்கில்லையே, தோல்வி எனக்கில்லையே. கண்களை மூடி ஆராதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, எனக்கு துதிக்கிற பிள்ளைகளுக்கு தோல்வி இல்லை, ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு தோல்வி இல்லை. தோல்வி என இயேசுவே, தோல்வி என நல்ல விடுதலையோடு ஊற்றிடுமே வல்லமாயை. உமக்கு நீயை இந்த நாளில் எங்கள் மேலே எல்லாரும் ஏகோபித்து ஊற்றிடுமே. ஆமென். இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. உமக்கு நீயை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு உங்க வல்லமை தாருமே. தேசத்தை உமக்கா உங்க அபிஷேகம் ஊற்றுமே.
பாடல் கொண்டு உமக்காக எழும்பிட உங்க வல்லமை 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 தாருமே. இன்னைக்கு கட்டுகள் உடையட்டும், ஆராதனையில பாரங்கள் உடையட்டும், வல்லமை வல்லம் தாருமே. நீங்க எங்க நடுவில் அசைவாடுங்கப்பா. உங்க அபிஷேகம் ஊற்றுமே, உங்க அபிஷேகம் ஊற்றுமே, உங்க வல்லமை வல்லம் தாருமே. தேசத்தை உமக்காக காலக்கிட உங்க அபிஷேகம் ஊற்றுமே. கரங்களை நல்ல ஒரு நிமிஷம் தட்டி நல்லா நீங்களே உங்கள் அபிஷேகத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து, அபிஷேகத்தின் மேல தாகம் உள்ளவங்க சும்மா நிக்க மாட்டாங்க. Come on, come on, fill in the spirit of Lord. ஒரு தேவ அபிஷேகத்துக்குள் நிரம்ப உங்கள் அர்ப்பணி. கண்களை மூடுங்க. வாலிப தம்பி தங்கச்சி, அபிஷேகம் தான் உன்னை நடத்தும். பொய்யான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்துல நிறுத்தாதீங்க. Come on, ஆண்டவரே ஒரு தெய்வீக அசைவாடுதல் என் மேல உண்டாகட்டும், என் குடும்பத்தின் மேல உண்டாகட்டும். இருளை பார்த்து வெளிச்சத்தை பேசி உருவாக்கின ஆண்டவர் இன்னைக்கு என்ன இருளின் அனுபவத்தோடு வந்திருந்தாலும் அபிஷேகம் என்கிற வெளிச்சம் வரும் பொழுது அங்க இருளுக்கு இடம் இல்லை. கையை தட்டி ஆவியில மகிமைப்படுத்தி உங்க வாழ்க்கையை கட்டி வைத்த சகல சத்துருவின் சங்கிலிகள் உங்க அபிஷேகத்துக்கு முன்பாக கட்டவிழ்ந்து போகும். நல்ல கையை தட்டி துதிக்க ஆரம்பிங்க. Come on everyone, எல்லாரும் இணைந்து ரிமனா சதனனா ரேகனரதயந்தனனா ஆசரிப்பு கூடாரத்தின் மேல் அசைவாடின அந்த மகிமை, சாலமோனின் தேவாலயத்தில் இறங்கி அந்த அசைவாடின மகிமை இன்னைக்கு இந்த காலை ஆராதனை வேளையில எங்கள் மேல் அந்த உயிர் தழுத வல்லமை. ஒருவரும் அமைதலா இருக்க வேண்டாம். எங்களை உயிர்ப்பிக்கிற வல்லமை உலர்ந்த பள்ளத்தாக்கு நடுவுல எசேக்கியேலை பார்த்து சொன்னா, நீ பேசு, என் ஆவியை நான் அனுப்புவேன், உலர்ந்து போய் கிடக்கிற அந்த எலும்புகள் ஜீவன் அடையும் என்று பேசினது போல இந்த காலவேளை சபையை பார்த்து பேசுகிறார். உலர்ந்து போய் வந்திருக்கிற அனுபவம் உள்ள நிற்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தேவ ஆவியானவர் வரும் பொழுது அவைகள் காலூன்றி நிற்பதாக. எங்க நிற்க முடியல, எங்க வாழ முடியல இருக்கிறீர்களோ அபிஷேகத்தின் அளவு நம்மளை நிலை நிற்க பண்ணும். கை தட்டி ஆண்டவருக்கு பெரிய மகிமை. அந்த அபிஷேகம் சாபங்களை உடைக்கும், அந்த அபிஷேகம் இருளை உடைக்கும், அந்த அபிஷேகம் வியாதியை உடைக்கும், அந்த அபிஷேகம் தலைமுறை கட்டுகளை உடைக்கும். அந்த அபிஷேகத்துக்கு முன்பாக எல்லாமே உடைந்து நல்ல கையை தட்டி நுகத்தடிகள் பிணைக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை இப்போ விடுதலை ஆவதாக, சுகமாவதாக, ஜெயமாய் மாறுவதாக. வாழவே முடியாது நம்பிக்கையற்று நிற்கிற பிள்ளைகள் மேலெல்லாம் வெற்றியின் அபிஷேகம் இறங்குவதாக. நல்ல ஆவியில நிரம்பி, இது போதாது, இது போதாது, ஒரு அக்கினி தொடுதல், ஒரு அக்கினி தொடுதல், ஒரு அபிஷேகத்தின் தொடுதல் இப்பொழுது இந்த சபையின் ஊடாய் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். இது சும்மா இருக்கக்கூடிய நாட்கள் அல்ல. கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் எழும்பக்கூடிய ஆவியின் நிறைவை கர்த்தர் நம்முடைய ஆவியில தருவாராக. எங்களை கழுகுகளை போல மாற்றுங்கப்பா. நாங்க எழுப்பி பிரகாசிக்கணும். நல்ல ஆமென் சொல்லி என்னோட இணைந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உங்க துதி நிற்க கூடாது, உங்க ஆராதனை நிற்க கூடாது. ஆராதனை ஒன்றே உங்க வாழ்க்கைக்கு ஜெயம்ங்கிறத உணர்ந்து ஆராதிங்க. உங்க வாழ்க்கைக்கு ஜெயம் ஆராதனை ஒன்றுதான். நீங்க நம்பினா நீங்க ஆராதிக்காம நிக்க முடியாது. உங்க வாழ்க்கையில வருகிற அத்தனை தோல்விக்கும் விட ஆராதனையில உண்டுங்கிறத நம்பினீங்கன்னா உங்களால சும்மா நிற்க முடியாது. உங்க வாழ்க்கைக்குரிய அத்தனை ஆதாரமும் தேவன் ஆராதிக்கிற வேளையில வைத்திருக்கிறார். ஜோசபாத் ஆராதிக்கும் பொழுது அவனுக்கு விரோதமாய் பதிவு வந்த எல்லா கூட்டத்தினரையும் கர்த்தர் கை கலக்க பண்ணுவாரானா, உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்த எல்லா போராட்டங்கள் இப்போ நீங்க இந்த சபைக்குள் ஆராதிக்கிற இதே வினாடி உங்க தொழில் ஸ்தலத்தில், உங்க ஆபீஸ்ல, உங்க குடும்பத்துல, உங்க தெருக்கல்ல உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்த ஆவிகள் இப்போ நீங்க இங்க ஆராதித்து அப்பாவை உயர்த்தும் பொழுது கர்த்தர் அங்க கிரியை நல்ல வாய் திறந்து பவுலும் சீலாவும் ஆராதிக்கும் பொழுது
அஸ்திபாரங்களை அசைய பண்ணின ஆண்டவர் ஏதோ சில பிரச்சனையோடு இந்த காலையில் எனக்கு ஒரு மாற்றம் உண்டாகாதான் வந்திருக்க தேவ ஜனமே, நீ ஆராதித்து பாடி கைத்தட்டி துதித்த அபிஷேகத்தில் நிரம்பும் பொழுது ஆண்டவர் சத்துருவின் அஸ்திபாரங்களை, எரிகோவின் அஸ்திபாரங்களை உடைய பண்ணின ஆண்டவர், யோர்தானை பிளக்கச் செய்த ஆண்டவர் இன்னைக்கு உங்க மேல வைத்திருக்கிற துதியின் அபிஷேகம் சில பகுதியில் உங்களை விடுதலையோடு வாழ வைக்க போகிறது என்பதை நல்லா நம்பி கைத்தட்டி Remana haradiyanna ralla hasiyantare li haradiyantora hara bauhara mera siyantana ஒரு உயிர்ப்பிக்கிற அனுபவம் இந்த ஆராதனை வேளையில உண்டாவதாக. ஆண்டவர் ஆசையா என்ன உயிரோட வச்சிருக்கீங்களப்பா. வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வர்றது நிச்சயம் கிடையாது. இன்னைக்கு கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள், எவ்வளவு பணம் இருந்து நிம்மதியா வாழ முடியாத நாட்கள். ஆனா உங்களுக்கு எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு. நான் ஆராதிக்கிற இயேசு எங்களை நிறைவாய் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறாரு. நான் சும்மா நிற்க முடியுமோ? நான் ஆராதிக்கிற இயேசு எந்த சூழ்நிலையிலும் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறாரே. ஆசையா கண்ண மூடி உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு எங்கள் ஆராதனை எங்கள் ஆராதனை முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் எல்லாரும் ஒரே குரலா ஆராதனை ஆராதனை. உங்க வாயை திறந்து நீங்க சத்தமா சொல்லுங்கப்பா. அன்பு இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே ஆராதிப்பே ஆராதிப்பே. கரங்களை உயர்த்தி சொல்லிடலாம். உம்மை முழு உள்ளத்தோ அன்பு கூறுவே எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை கொயர் பாட வேண்டாம், கீழே இருக்கிறவங்க பாடுங்க. உம்மை முழு உள்ள இன்னும் கொஞ்சம் நல்லா பிரதர் சத்தத்தை உயர்த்தி இந்த சத்தத்தை பரலோகம் கேட்கட்டும். எங்கள் ஆராதனை ஆராதனை நல்லா இன்னும் முழு உள்ளத்தோடு எங்கள் எங்கள் ஆராதனை. உங்க சத்தத்தை மட்டும் இப்ப நான் நிப்பாட்டி நீங்க மட்டும் பாடுங்க. உம்மை முழு ஆராதனை. ஆராதிக்கிறவங்களை வெறுமையா விடவே மாட்டார். கை தட்டி இன்னைக்கு எங்க ஆராதனை பரலோகத்தை இந்த தேச நல்ல ஆவியில பலனோடு கையை தட்டி எல்லா மகிமை அப்பாவுக்கு செலுத்துகிறோம்.
எல்லாம் துதி கன மகிமை ஒருவருக்கே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம் நல்ல அருமை பிதாவே. இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தை வாசிக்கும்படி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம், அதில் உள்ள சில அற்புதமான வசனங்கள், கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து 9வது வசனம் முதல் வாசிக்கலாம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. அதில் ஒரே ஒரு வரியை உங்களுக்கு ஞாபகப்படுத்தட்டும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. எல்லாரும் கைவிட்டு சொல்லுவோம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அந்த ஒரு வார்த்தையிலிருந்து உங்களோடு பேச விரும்புகிறேன். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். இருக்கிற இடத்துல எல்லாரும் கைகளை உயர்த்தி நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவ ஆவி நமக்குள்ளே உலாவுகிறார், நமக்குள் வாசம் பண்ணுகிறார், நமக்குள் குடிகொண்டிருக்கிறார். நாம் அவரை தேடி போக வேண்டியதில்லை, அவர்தான் நம்மை தேடி வந்திருக்கிறார். நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர்தான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த பட்டணத்தில் மிகுந்த கனிகளை கொடுக்க உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவர் நம்மை சபிக்கிறவர் அல்ல, நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். நம்மை எப்போதும் அவர் தூக்கி எடுத்து உற்சாகப்படுத்துகிறவர். நல்ல கைரண்டை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உம்முடைய நாமம் வாழ்க கர்த்தாவே. உம்முடைய பிரசனங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி. மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல ஆத்மா வாஞ்சிக்குதே, நீர் மட்டும் எந்த ஆத்மநேசரும்மை ஆராதிக்கின்றே. நீரன் பலனும் என் கேடகமா, என் ஆவி என்றும் உமக்கடி பணியும். நீர் மட்டும் எந்த ஆத்மநேசரும்மை ஆராதிக்கின்றே, உம்மை ஆராதிக்கின்றே. கைகளை ஊற்றி சொல்லுவோம். நீரன் பலனும் என் கேடகமா, என் ஆவி என்றும் உமக்கடி பணியும். நீர் மட்டும் எந்த ஆத்மநேசரும்மை ஆராதிக்கின்றே, உம்மை ஆராதிக்கின்றே. கொஞ்ச நேரம் கைகளை தட்டி அந்நிய பாஷையில் பேசி கர்த்தரை உயர்த்துவோம். நமக்குள்ளது ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் நாவின் ஊடாய் பொங்கி வழியேற்றும். நல்ல சத்தமா அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணாலே, பற்பல பாஷையில் பேசும்போது நம்முடைய உள்ளான மனிதனில் ஒரு பக்தி விருத்தி உண்டாகும். நாம் அப்படி பேசும்போது மனிதனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பேசுகிறோம். பவுல் சொல்லுகிறார், உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன், அதற்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நல்லா பேசுங்க. பேச பேச நமக்கு ஒரு பலன் இருக்கிறது. நமக்குள்ளாக உள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மறுரூபம் உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தினாலே எப்பொழுது கர்த்தருடைய மகிமையுடைய பிள்ளைகளை நிரப்பற்றும் ஆண்டவரே. எந்தெந்த சரீரங்களுக்கு ஆரோக்கியம் வேண்டுமோ, சுகம் வேண்டுமோ, அற்புதம் வேண்டுமோ, கட்டிகள் கரைவதாக, கட்டிகள் கரைவதாக. பல்வேறு விதமான பலவீனங்கள், நோய்கள், வலிகள், வேதனைகள் இன்றோடு இயேசுவின் நாமத்தில் மறைவதாக. ஒருவரை வியாதி தொடக்கூடாது. வியாதியை எதிர்த்து நிற்கிறோம், வியாதியை அதற்றுகிறோம். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகள், பொருளாதார ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்தில் இறங்கி வருவதாக.
எல்லா குடும்பங்களும் இணைந்து உம்மை துதிப்பார்களாக. இன்னும் ரட்சிக்கப்படாத அநேகர் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ரட்சிக்கப்பட்டு வருவார்களாக. மக்கள் குடும்பமாய் ஆராதிக்க வருவார்களாக. இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காமலே போவதாக. சத்துரு ஒரு வழியாய் வந்து 7 வழியாய் ஓடுவானாக. விரோத வல்லமைகள், கூராயுதம், சூழாயுதம், எந்த ஆயுதமாக இருந்தாலும் அது வாய்க்காமலே போகும் இயேசுவின் நாமத்தில். ஆனால் இவர்கள் கையிட்டு செய்கிற எல்லாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஜீவனும் வெற்றியும் வாழ்வும் உண்டாகட்டும். இவர்கள் வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும். உமக்கு எல்லாரும் ஊழியம் செய்து இந்த சபையை கட்டுவீராய். என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை என்று சொன்ன கர்த்தர், நீரே இந்த சபையை கட்டி வருகிறீர். நீரே இதற்கு தண்ணீர் பாய்ச்சுகிறீர். இந்த ஊழியத்துக்கு விரோதமுள்ள பொறாமையின் ஆவிகள், வன்கண் ஆவிகள், தூசிக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெட்கப்பட்டு போகட்டும். இன்னும் இது மகிமையின் மேல் மகிமை அடைந்து வளரட்டும், எழும்பட்டும். இந்த பட்டணத்திற்கு இது ஒரு முன்மாதிரி சபையாய், பட்டணத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற சபையாய், சுவிசேஷத்தை அறிவிக்கிற சபையாய் இருக்கட்டும். கர்த்தாவே, நீரே வாழ்ந்திருப்பீராக. உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை செவ்வையாய் நடத்துகிறவர். எங்கள் திறமைகள், சாமர்த்தியங்கள், எங்களுடைய உபவாசங்கள், ஜபங்கள், பிராயச்சித்தம், அர்ப்பணிப்பு, பிரதிஷ்டை எதுவும் அல்ல, உம்முடைய ஆவியால் எல்லாமாகும். சொல்லும் நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு வருவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்துக்கு வாங்களே. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்க போகிறோம். முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகாவேசியோடே என்று சொல்லப்படுது. திரளான தண்ணீர்களின் மேல் ஒரு ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிறதை இங்கே சொல்லுகிறது. திரும்ப பாருங்களேன், அந்த 15வது வசனத்தில் வாசிக்கிறோம். பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே. இப்போ அந்த ஸ்திரீயை பற்றி சொல்லுகிறது. அவள் தண்ணீரின் மேலே அமர்ந்திருக்கிறாள். அந்த தண்ணீருக்கு இங்கே என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாசைக்காரரும். இப்போ நடுவில் பாருங்க, அதே அதிகாரத்தினுடைய நடுவில் பார்த்தீங்கன்னா 9வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, ஞானம் உள்ள மனம் இதில் விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகள். முதலாவது அவளை சொல்லுகிறது, தண்ணீரின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். பிற்பாடு அந்த தண்ணீருக்கு வியாக்கியானம் சொல்லப்படுகிறது. அது வெறும் தண்ணீராய் அல்லாமல் ஜனங்கள், ஜாதிகள், பாசைக்காரர்கள், கோத்திரம், உலக மக்கள், ஹோல் வேர்ல்டு, குளோபல் வாய்ஸ். மத்தியில் சொல்லுகிறார், அந்த ஸ்திரீ இப்பொழுது 7 மலைகள் மேல் உட்கார்ந்திருக்கிறார். அப்படியானால் அவர் தண்ணீர் மேல் உட்கார்ந்திருக்கிறாரா, மலைகள் மேல் உட்கார்ந்திருக்கிறாளா? அந்த தண்ணீர்கள் என்றால் என்ன? அதற்கு ஜனங்கள். அப்படியானால் அந்த மலைகள் 7 மலைகள் அப்படின்னு சொல்றார். இதிலிருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம் என்றால், ஒவ்வொரு தேசமும் இப்போ பாருங்க, உலகம் முழுவதிலும் 240 தேசங்களுக்கு மேலாக இருக்கிறது. ஒவ்வொரு தேசமும், அந்த 240 தேசங்களில் நம்முடைய தேசமும் ஒன்று, நேஷன் வாய்ஸ். ஸோ இந்த 240 தேசங்களிலே நம்முடைய தேசம் ஒன்றாக இருக்கிறது. எந்த தேசத்திற்கு போனாலும், இன்க்ளூடிங் நார்த் கொரியா, கம்யூனிஸ்ட கொள்கையிலே ரொம்ப ஊறி போன, உலகத்திலே அதிகமாய் கிறிஸ்தவர்கள் உபத்திரவம் அனுபவிக்கிற கொடூர தேசங்களில் ஒன்று வடகொரியா. அந்த வடகொரியாவா ஆனாலும் சரி, சைனா போன்ற உலகத்திலே பிரம்மாண்டமான ஜனத்தொகை உள்ள தேசமானாலும், வல்லரசு நாடுகளான அமெரிக்கா, இந்தியா, பிரான்ஸ் போன்ற ஐரோப்பிய நாடுகளை சார்ந்தாலும், அமெரிக்காவை சார்ந்தாலும், எல்லா தேசத்துக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா 7 மலைகள் அல்லது 7 ஸ்ட்ரக்சர் அல்லது 7 மவுண்டன், இந்த 7 மலைகளில் தான் ஒவ்வொரு தேசமும் கட்டப்பட்டிருக்கிறது. ஸ்திரீ தண்ணீரின் மேலும் அமர்ந்திருக்கிறார், மலையில் மேலும் அமர்ந்திருக்கிறார். அந்த தண்ணீர்கள் ஜனங்கள் என்றால், அந்த மலை என்பது மவுண்டன் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு தேசத்தினுடைய ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனக்கு ஒரு காரியம், உங்க சபையை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுவேன். வாரந்தோறும் தேசத்துக்காய் ஜெபிக்கிற உங்களை கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். நமக்கு எப்பவுமே
தூத்துக்குடியில் ஒரு மூலையில் இருக்கிறதா நினைக்க கூடாது. இங்கிருந்து இந்தியாவுக்கு ஜெபித்தீர்களானால் இந்தியாவின் எழுப்புதலே உங்கள் சபையை கர்த்தர் மேன்மையாக வைத்திருப்பார். ஜெபம் என்பது, ஜெபத்திற்கு பிரசங்கமே தேவையில்லை. ஜெபம் என்பது ஒரு வாழ்க்கை முறை. ஜெபம் என்பது ஒரு யுத்த களம். ஜெபம் என்பது தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவிலே கர்த்தர் நிற்க வைக்கிறார். இனி வரும் காலங்களில் முன்பு நான் ஜெபம் பண்ணதை விட, முன்பு உபவாசித்ததை விட, முன்பு ஊழியம் செய்ததை விட இன்னும் தீவிரமாக்கப்படணும். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன், இப்பொழுது வந்திருக்கிற நீங்கள் தான் இந்த சபையினுடைய முதல் பலன்கள். இந்த ஊழியத்தினுடைய ஆரம்பம் தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு ஆதீனத்திலே வைத்திருக்கிறதை இன்னும் உங்கள் கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை. நான் விசுவாசிக்கிறேன், இந்த பட்டணமே இந்த சபைக்குள் வர கர்த்தர் திட்டங்களை வைத்திருக்கிறார். வரும் நாட்களிலே வாலிப பிள்ளைகளுக்கு சவாலாய் சொல்லுகிறேன், உங்கள் கைகளிலே அற்புத அடையாளங்கள் சர்வசாதாரணமாக நடக்க போகிறது. ஏனென்றால் இப்பொழுது எதிரிகளும் சுவிசேஷத்துக்கு விரோத சக்திகளும் பாதாள வாசல்களும் வாசல் வரைக்கும் வந்திருக்கிறார்கள். நமக்கு எதிர்ப்பு நெருக்கம் எங்கே வருகிறதோ அங்கே கர்த்தர் பெருக்கத்தையும் எழுப்புதலையும் அசைவையும் தருவார். நம்முடைய தேவன் கல்லறையில் அல்ல, சிங்காசனத்தில் இருக்கிறார். அவர் என்ன விரும்புகிறாரோ, சித்தம் கொள்கிறாரோ அது தான் நடக்கும். தேசத்திற்காய் திறப்பில் நிற்பது கர்த்தர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தின் ஒரே ஒரு பார்ட்டை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. எல்லாரும் கைவிட்டு சொல்லுங்க, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இப்பொழுது நாம் இதற்காய் ஜெபம் பண்ண போகிறோம். ஒரு நாள் வரப்போகிறது, இந்த ஜெபத்திற்கான பதிலை நம்முடைய கண்கள் பார்க்க போகிறது, நம்முடைய பாதங்கள் நிற்க போகிறது, நம்முடைய கைகள் தொட போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பெரிய அளவிலே எழுப்புதல் பெந்தெகோஸ்தே நாளில் ஆரம்பித்த அந்த அசைவு, அந்த மேகம் என்று கூட சொல்லலாம். பிற்பாடு ஐரோப்பா, அதற்கப்புறம் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கெல்லாம் வந்து லட்சங்கள், ஏன் கோடிகள் ரட்சணியம் பெற்றார். அதற்கு பிற்பாடு அந்த மேகம் ஆப்பிரிக்கா தேசங்களுக்கு போனது. ஒரே சபையில் ஆப்பிரிக்காவில் என்னுடைய நண்பர்கள் சிலர் இருக்கிறாங்க. 30 லட்சம் பேர் ஒரே சபையில் இருக்கிறார், 10 லட்சம் பேர் ஒரே சபையில் இருக்கிறார். அந்த பாஸ்டர்மாருக்கு தனி விமான நிலையமே இருக்கிறது. ஒரே நாள் காணிக்கையில் 7 மாதத்தில் ஒரு யூனிவர்சிட்டியை கட்டிட்டாங்க. பாஸ்டர்கள் கையில் இவ்வளவு மேன்மை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதற்கு காரணம் அந்த மேகம். இப்பொழுது அந்த மேகம் சீனாவை நோக்கி வந்திருக்கிறது. இப்பொழுது உலக நாடுகளில் உள்ள எல்லா தீர்க்கதரிசிகளும் பரிசுத்தவான்களும் எதிர்பார்த்து தீர்க்க தரிசனம் உரைப்பது, அடுத்து அந்த மேகம் இந்தியாவின் மேல் தான் வரப்போகிறது. ஹல்லேலூயா. அதற்கு ஒரு அடையாளம் சொல்லட்டுமா? எந்த நாள் இல்லாத அளவிற்கு நமக்கு தினமும் செய்திகள் வருகிறது. சபைக்கு விரோதமாய் சக்திகள் எழும்பி நம்மை எப்படியாவது முடக்கி விடலாம், ஒடுக்கி விடலாம் என்று இவர்களே நமக்கு ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். கர்த்தருக்கு சித்தம் இல்லாமல் தலையில் உள்ள ஒரு முடி கூட கீழே விழாது. இதுவரை இல்லாத அளவு நாம் ஜெபத்தை அதிகப்படுத்துவோம், உபவாசத்தை அதிகப்படுத்துவோம், சுவிசேஷத்தை தீவிரமாய் அறிவிப்போம். கர்த்தர் இந்த தூத்துக்குடி பட்டணம் முழுவதையும் நமக்கு சொந்தமாய் தரப்போகிறார். நான் விசுவாசிக்கிறேன், தமிழ்நாடு இந்தியாவின் எருசலேம் என்று சொல்லப்பட்டது போல தமிழ்நாட்டினுடைய எருசலேமே இந்த துறைமுக பட்டணமாக தான் இருக்கிறது. இங்கேதான் அதிக அளவில் ஊழியர்கள் எழும்பியிருக்கிறார்கள், பரிசுத்தவான்கள் எழும்பியிருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்டத்திலே நம்முடைய மதிப்பிற்குரிய அண்ணன் மோகன் சி லாசரஸ் போல உத்தம சுவிசேஷத்தை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார் என்றால், இந்த பட்டணத்தில் எழுப்புதல் வந்தால் அது தமிழ்நாட்டை பற்றி பிடிக்கும். தமிழ்நாடு நெருப்பு பற்றி அக்கினியால் எரிந்தால் அது இந்தியாவையே தாக்கும். அதுக்காக தான் இந்த சபைக்கு பேரே ஃபயர். ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டு ஆண்டவருக்கு ஃபயர். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒவ்வொரு நேஷன் வைஸா 7 pillars அல்லது 7 structures, ஒவ்வொரு தேசமும் 7 அமைப்புகளால் ஆனது. அது அவங்க பாஷையில 7 உலகோடு சொல்றாங்க. ஸோ இந்த 7 மலைகளை பற்றி உங்களோடு பேச போகிறேன். இப்போ வேர்ல்டு வைடாக இதுதான் ஒரு பெரிய அசைவை கொண்டு வருகிறது. நாங்கள் ஒரு 4-5 வருஷமாக ஊழியர் கூட்டங்கள் நடத்தி ஒரு நாள் முடிச்சு இது போதிக்கணும். ஆனால் நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டானவங்க. நான் மற்றவங்களுக்கு தான் ஒரு நாள் பூரா, உங்களுக்கு 40 நிமிஷம் போதும். இந்த 7 ஸ்ட்ரக்சர், ஒவ்வொரு தேசமும் 7 அமைப்பு. இந்த ஸ்திரீ 7 மலையில் உட்காந்துருக்கா. முதல்ல தண்ணியில் உட்காந்துருக்கா, முடிவில் அந்த தண்ணி வந்து ஜனங்கள், வாசி, கோத்திரத்தா, த ஹோல் வேர்ல்ட், யூனிவர்சல் பீப்புள். மையத்தில் 7 மலை மேலே அமர்ந்திருக்கிறார். அப்படின்னா அந்த ஸ்திரீ வந்து தண்ணீரின் மேலே அமர்ந்தது மாத்திரம் இல்ல, மலைகள் மேலே அமர்ந்திருக்கிறார். அப்படின்னா ஒவ்வொரு தேசத்திலும் இருக்கிற 7 ஸ்ட்ரக்சர்ல
தேவனை அற்றவர்கள், பிசாசை வழிபடுகிறவர்கள் அல்லது தேவனே இல்லை என்று சொல்லுகிறவர்கள் இந்த 7 ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறாங்க. ஒவ்வொரு தேசத்தின் அமைப்பும். நம்பர் 1 ஸ்ட்ரக்சர் பொலிட்டிக்கல் வேர்ல்ட், அரசியல் உலகம். இரண்டாவதாக கல்வி உலகம், எஜுகேஷன் வேர்ல்ட். மூன்றாவதாக ஃபைனான்ஸ், பொருளாதார உலகம். நாலாவதாக மீடியா, ஊடகங்கள். மறுபடியும் முதல் சொல்றேன். நம்பர் 1 அரசியல் உலகம், இரண்டாவது கல்வி உலகம், மூன்றாவது பொருளாதாரம், ஃபைனான்ஸ் வேர்ல்ட், நாலாவதாக மீடியா, ஊடகங்கள், ஐந்தாவதாக விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு, ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட். ஆறாவதாக ஃபேமிலிஸ், குடும்பங்கள். ஏழாவது மதம், அதை சார்ந்த பாரம்பரியங்கள். இதுதான் ஒரு பேபி எங்கேயோ ஒரு இடத்துல பிறக்குதுன்னு வைங்க. அந்த குழந்தை வளர்ந்து வரும்போது இந்த 7 காரியங்களில், ஸ்ட்ரக்சரில் ஏதாவது ஒன்றில் போய் வந்து தான் ஆகணும். அது ஃபேமிலியில் பிறக்குது. அதற்கப்புறம் அது மத பாரம்பரியத்தின்படி, ரிலீஜியஸ் பாரம்பரியமாக வளர்கிறது. அதுக்கப்புறம் அது எப்படியாவது என்டர் பண்ணணும் எஜுகேஷன் வேர்ல்டில். அதுக்கப்புறம் அது முடிச்ச உடனே ஒரு பிஸ்னஸ் மேனாவோ வேலைக்கோ வரும்போது அது ஃபைனான்ஸ் வேர்ல்டில் போய் நிற்கிது. அதற்கு அடுத்தாற்போல் ஃபேமிலிஸ், குடும்பங்களை சந்திக்கிறோம். குடும்பங்கள் மத்தியில் ஊழியங்கள் நடந்திருக்கு. இப்போ இதுவரைக்குமே நம்ம தேசத்தில் இந்த 7 மலைகளில் 2 மலைகளோடு தான் நாம் யுத்தம் பண்ணி ஜனங்களை கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் எழுப்புதல் வரும்போது இது நமக்கு போதாது, மற்ற 5 மலைகளையும் சந்தித்தே ஆக வேண்டும். அந்த இடத்தில் ஆட்கள் உண்டு, அவர்கள் சபைக்குள் வர வேண்டும், அவர்களும் ரட்சிக்கப்பட்டு வரணும். நம்முடைய ஆட்களும் அந்த உலகில் எழும்ப வேண்டும். ஆமென். நீங்க நியாயாதிபதியின் புஸ்தகத்தில் ஒரு அற்புதமான உவமை, பேரபிள் சொல்லப்பட்டிருக்கும். அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கு. நீங்கள் வீட்டில் போய் அதை வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் to 9ஆம் அதிகாரம் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா உவமையை கண்டுபிடிச்சிருக்கீங்க. கரெக்ட் ரெஃபரன்ஸ் சொல்ல மாட்டேன், நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும். அங்கே அந்த உவமை குறித்து ஒருத்தன் சொல்கிறான். இந்த மாதிரி ஒரு நாளிலே மரங்கள் எல்லாம் போய் என்ன கேட்டுச்சான், மரங்கள் எல்லாம் தங்களுக்கு அரசாட்சி செய்வதற்கு ஒலிவ செடியிட்ட, ஒலிவ மரத்திட்ட போய் கேட்டுச்சா, ஒலிவ மரமே நீங்கள் வாங்க, நீங்களே தலைவர் பதவி ஏற்றுக்கங்க, உங்களுக்கு நாங்கள் ஃபுல் ஆதரவு தரோம், மெஜாரிட்டியை ரூபிக்கலான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கு. உடனே ஒலிவ மரம் சொல்லிச்சா, நான் தேவர்களை மனிதர்களை மகிழ்விக்கிறவன், என்னுடைய ஒரிஜினாலிட்டி, நான் எந்த நிலையில் இருக்கிறேன், நான் எவ்வளோ ஆவிக்குரியாள், இதெல்லாம் விட்டுவிட்டு நான் போய் இந்த மரங்கள் ஆளுவேனா, கெட் அவுட் அப்படின்ட்டுச்சான். உடனே மரம்லாம் ஒன்று கூடி எங்கே போச்சா, அடுத்து திராட்சை செடிக்கிட்ட போச்சான். அண்ணாச்சி நீங்களாவது வந்து தயவுசெய்து ஆளுங்கண்ணா, உங்களை விட்டா எங்களுக்கு வேறு ஆள் இல்லை, தயவுசெய்து வாங்கினா அப்படின்னு சொல்லி இந்த திராட்சை செடியை கூப்பிட்டுருக்கு. உடனே இந்த திராட்சை செடி சொல்லிச்சா, நாங்கள் எல்லாரையும் மகிழ பண்ணுகிறவர்கள், எங்களுடைய தித்திப்பு மதுரத்தை விட்டு போய் மரங்கள் ஆழ்வோம், கெட் அவுட் அப்படின்ட்டுச்சு. அதற்கப்புறம் அந்த திராட்சை இப்படி சொல்லிட்டனால, ஒலிவ மரமும் இப்படி சொன்னதுனால அத்தி மரத்திட்ட போயிருக்கிறாங்க. நீங்களாவது கொஞ்சம் வாங்கலை பிரதர், தயவுசெய்து நீங்களாவது வாங்கினான்னு கெஞ்சி கேட்குறாங்க. அதுவும் சொல்லிடுச்சு, எங்கள் மதுரத்தை, மனுஷர்களை, தேவர்களை மகிழ பண்ணுகிறோம், நாங்கள் எங்களுடைய ஆள மாட்டோம், கெட் லாஸ்ட் அப்படின்ட்டுச்சு. உடனே இந்த மரங்கள்லாம் போய் யார் ஆளை கூப்பிட்டுச்சான், முச்செடியை போய் ஆளை கூப்பிட்டுச்சான். முச்செடி வந்து ஆண்டா எப்படி இருக்கும், முச்செடியை சொல்லிச்சான், நான் உங்களை கிழித்து போடுவேன், நானே உங்களை ஆட்சி செய்கிறேன். அப்படியே நம்ம தேசத்தில் நடக்குதா இல்லையா? என்ன ஒரு மாதிரி எல்லாரும் பார்க்குறீங்க? காரணம் என்ன? இந்த தேசம் தோமா வந்த போதே கர்த்தருடைய தேசமாய் மாறி இருக்க வேண்டும். இப்போ 2000 ஆண்டுகள் ஆயிடுச்சு. எத்தனை சபைகள், எத்தனை ஊழியர்கள், எத்தனை பாடுகள், எத்தனை இரத்த சாட்சிகள், எத்தனோ பிரயாசம் எடுத்து பெருமூச்சு விட்டு இந்த 5 கோட்டைகளை நம்மால் இன்னும் ஊடுருவியே போகலை. ஆனால் இப்பொழுது கர்த்தர் நமக்கு இதை விட விசேஷமான வழிகளை வைத்திருக்கிறார். எதிர்கால இந்தியா 100% கர்த்தருடைய பிள்ளைகளால் நிறைந்த தேசமாய் மாறப்போகிறது. பாராளுமன்றமே இயேசுவின் நாமத்தை சொல்லும்படியாய் அங்கேயே சிலுவை கொடி பறக்கும்படிக்கு கர்த்தர் செய்யதான் போகிறார். நம்முடைய கண்கள் அதை நிச்சயம் காணும். எப்ப நாம ஜெபம் பண்றோம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஒரு எகிப்திலே தேவனுடைய மனுஷன் யோசேப்பு ஒரு கிரேட் பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்கிறார். நம்ம ஆளுங்க பிரைம் மினிஸ்டர். அப்ப அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் இந்த ஒரு ஆன்சர் தான்
பார்வோனுக்கே தலையை சுத்த வச்சுச்சு. ஏன் தெரியுமா? அவர் சொப்பனத்துக்கு வியாக்கியானம் கொடுக்கிறார். 7 வருஷம் பஞ்சம் இருக்கும், 7 வருஷம் மிகுந்த விளைச்சல் இருக்கும். இந்த 7 வருஷம் நல்லா விளைகிறத சேர்த்து வைத்து அதை எல்லாத்தையும் உலகத்துக்கே கொடுக்கணும்னு சொல்லி, அப்போ கோல்டு ஸ்டோரேஜ் கிடையாது, ஈவன் எலக்ட்ரிசிட்டி கிடையாது, ஃப்ரிட்ஜ் வசதி எல்லாம் எதுவும் கிடையாது. இதெல்லாம் இல்லாத போது 7 வருஷம் உலகத்திற்கே ஆகாரம் கொடுக்கும் அளவிற்கு எகிப்தின் தானியங்களை சேர்த்து வைப்பதற்குள்ள ஒரு அறிவு, ஒரு ஞானம், ஒரு ராஜதந்திரம், ஒரு அரசியல் சாணக்கியனாய் யோசேப்பு ஆலோசனை கொடுத்த அந்த ஒரே வார்த்தைக்காய் அவன் பிரைம் மினிஸ்டராய் உயர்த்தப்பட்டான். அருமையானவர்களே, இந்த யோசேப்பு எகிப்தை முழுவதும் ஆட்சி செய்யும்படி தேவன் ஏற்படுத்தினதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். 120 தேசத்தை ஆண்ட அகாஸ்வேருக்கு மனைவியா இருந்த கர்த்தருடைய பிள்ளை எஸ்தர் இருந்தபடினால் தேவ ஜனத்தை கொல்லும்படி வந்த சட்டத்தை கர்த்தர் மாற்றி, எவன் 50 முழம் வைத்தானோ அதிலே அவனை கர்த்தர் தூக்கி போட்டார். இப்பொழுது சபைக்கு விரோதமாய் மிரட்டி கொண்டிருக்கிற அச்சுறுத்தல்களை கொடுத்து கொண்டிருக்கிறவர்கள் அவர்களுக்கே தூக்கு மரத்தை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் மறக்குவதற்கு அல்ல. இதோ நாட்கள் வரப்போகிறது, ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன் நிச்சயம் சபையில வெடித்து வரும். இது உண்மை. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவருடைய பாஸ்டர் ஆப்பிரிக்காவில் உள்ளவர், நைஜீரியன் பாஸ்டர் சண்டே அடிலாஜா அவர் பேர். அவர் கம்யூனிஸ்ட் தேசத்திலே ரஷ்யாவில் படிக்க போயிருக்கிறார். அப்போ கர்த்தர் பேசினாராம், உன்னைக்கு நான் படிக்க கொண்டு வரல, இந்த தேசத்தை ஆளுபடி கொண்டு வந்திருக்கேன். இவருக்கே நம்ப முடியல. அதற்கப்புறம் அவர் ஊழியத்தை ஆரம்பித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு ரஷ்யாவிலே அவருடைய சபையிலே 1 லட்சம் ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்லா கைத்தட்டுங்க, நல்லா கவனிங்க. அவருடைய சபையிலே 16 எம்பிக்கள் அவருடைய சபை விசுவாசிகள். ஆமா, 16 எம்பிக்கள் அவர் சபை விசுவாசிகள். இவர் ஒரு நைஜீரியாக்கார். அவர் ஒரு டைம் சொல்றாரு, அவருடைய பயோகிராஃபி வாசித்தேன். அவங்க ஒரு நாள் அந்த ரஷ்யா பார்லிமெண்ட்ல இவருக்கு விரோதமாக பார்லிமெண்ட்லேயே ஒரு லா கொண்டு வந்துட்டாங்களாம். இருந்தாலும் ஏதோ ஊடு மந்திரம் பண்ணி நைஜீரியா பேயெல்லாம் இங்கே கொண்டு வந்து மக்களெல்லாம் மாற்றிட்டாரு. அதனால நம்ம கூட்டத்துக்கு யாரும் வரமாட்டேன்றாங்க. அவர் சர்ச்சில் லட்சக்கணக்கான மக்கள் வராங்க. ஓவர் நைட் அவரை தூக்கணும்னு சொல்லி லாவே பாஸ் பண்ணிட்டாங்க. பட் நடந்தது என்ன தெரியுமா? அவரும் அவருடைய சகாக்களும் ஒரு 10-20 மூப்பர்களுமாக சேர்ந்து ஒரு மலைக்கு போய் அவர்கிட்ட பாஸ்போர்ட்ல எல்லாம் சைன் லாயர்கிட்ட வச்சு வாங்கிட்டாங்க. 10 நாட்கள் 15 நாட்கள் ஒரு நாளைக்கு 10 முதல் 18 மணி நேரம் தண்ணி கூட குடிக்காம கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்தார்கள். உங்களுக்கு தெரியுமா, இப்ப சில பைத்தியக்காரங்க ஜெபம்லாம் வேணான்னு போதிக்கிறாங்க. அது வேதாகமத்தின் சத்தியம் அல்ல. இயேசு வருகிற வரைக்கும் அந்நிய பாஷையும் ஓய்ந்து போகாது, ஜெபமும் ஓய்ந்து போகாது, உபவாசமும் ஓய்ந்து போகாது. ஜெபம் என்பது நம்முடைய இதய நாடி, அது துடிப்பு. எங்கே ஜெபம் உண்டோ அங்கே நிரந்தர எழுப்புதல் உண்டு. ஜெபம்தான் எழுப்புதலுக்கு சாவி. ஜெபம் என்பது நம்முடைய இருதயத்தை ஊற்றுவது. ஜெபத்தினால் எந்த ராஜ்யத்தை அசைக்கலாம். இயேசுவின் நாமத்தில் நம்முடைய முழங்காலை தேவனே சக்தி உள்ளது என்று கனம் செய்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஊழியர் அவரும் ஒரு 10 to 18 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. 3-4 நாள் இருக்கு. இவர் தேசத்தை விட்டவே பேக் பண்ணும். திரும்பி பார்த்தால் 1 லட்சம் மக்கள் சபையில் இருக்கிறாங்க. அப்ப இவர் திடீர்னு கர்த்தர் அற்புதங்களை செய்ய தொடங்கினார். என்னன்னா, பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு கவுன்சிலர், ஆலோசகர், எதுனாலும் அவர்கிட்ட தான் கேட்பார். அவரு என்ன போச்சு, அவருக்கு 2 பசங்க. அந்த 2 வாலிப பயல்களும் மாசம் அமெரிக்காவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்புவாராம். ஒவ்வொரு மாசமும் $20,000 செலவு பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம பணத்துல 12 lakhs ஒவ்வொரு மாசம். எதுக்குன்னா, போதைக்கு அடிமையானதுனால். அந்த பிரைம் மினிஸ்டர் ஆலோசகர் நொந்து போயிட்டாரு. அப்பா யாரோ சொல்லியிருக்கிறாங்களா, இந்த சபைக்கு கொண்டு போனால் உன் பிள்ளைகளை இயேசு சுகமாக்குவார். அமெரிக்காவுக்கு போனா சுகம் வராது, சர்ச்சுக்கு போனா சுகம் வரும். கடைசியில் அவர் 2 பேரை அனுப்பி இருக்கிறார். இது போல ஒரே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே கர்த்தரை ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே அங்கே விடுதலை உண்டு அல்லவா, பரிசுத்த ஆவி அந்த வாலிபர்கள் மேல் இறங்கினா மாதம் $20,000 செலவு பண்ணி கிடைக்காத ரிலீஃப் ஒரே தொடுதல்ல கர்த்தர் அவர்களை விடுவித்தார். ஹல்லேலூயா. அவர் சொன்னாராம், பாஸ்டர் கூப்பிட்டு, வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ அப்படின்னு கேட்டாராம். அப்ப சொன்னாராம்,
உங்க பார்லிமெண்ட்டே என்னை தூக்குறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால பாருங்க, இன்னும் 3-4 டேஸ்ல நான் பேக்கப் பண்ணணும். நோ, நீ இங்கே தான் இருக்கணும், இந்த சர்ச் இங்கே தான் இருக்கணும். இதற்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, பார்லிமெண்ட்லயே நான் பேசுறேன். இன்னும் முடியல, கேளுங்க. இன்னொரு ஒரு சீஃப், அவரும் பாராளுமன்றத்தில் பெரிய ஆளு. அவருடைய ஒரே மக, அவளுக்கு பிரெயின் டியூமர். அப்ப டாக்டர் சொன்னாங்களாம், கட்டி ஆப்ரேட் பண்ணா அவ வாழ்நாள் பூர்வம் கோமால தான் இருப்பா, கட்டியை எடுக்கலன்னா செத்துருவா, சாரி அப்படின்ட்டாங்க. உலகம் முழுவதும் எங்கெங்கே கொண்டு போனாங்க சொல்லுவாங்களே. அப்ப இந்த சபையில் உங்களை மாதிரி சாதாரண விசுவாசிகள் கேர்சல் நடத்துறவங்க கேள்விப்பட்டு அந்த பிள்ளை அந்த ஜெபத்துக்கு அனுப்புனா, கையை வச்சு இயேசுவின் நாமத்தை சொன்னவுடன் அந்த கட்டி கரைந்த அந்த பிள்ளை சுகமானார். அவர் சொன்னாரா, பாஸ்டர், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? இன்னைக்கு ஒரு சின்ன கூட்டம் நடத்த பெர்மிஷனுக்கு நம்ம போய் லைன்ல நிக்கிறோம். ஏன் நம்ம ஆட்கள் எஸ்பி, நம்ம தேசத்தில் இருக்கிற எல்லா டாப் ஆட்களும் இங்கே அமர்ந்திருந்தா நாம் வெளியே போக வேணாம், அவர்கள் உள்ள வரணும், நம்ம ஆட்கள் எழும்பணும்.